வணக்கம், உங்கள் ராம்ஜி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். பிளாக் பாக்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விமான விபத்து நடக்கும்போது அது எப்படி நடந்தது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் அந்த கருவினால தான் நமக்கு தெரியும். இந்த கருவி கருப்பு பெட்டி என்று அழைக்கப்பட்டாலும் விபத்துக்கு பிறகு அவற்றை கண்டுபிடிப்பது எளிதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அவை ஆரஞ்சு நிறத்தில் உருவாக்கப்பட்டன. இன்றும் அவை அப்படியே தான் இருக்கின்றது. இன்று கருப்பு பெட்டிகள் நெருப்பு மற்றும் கடல் நீரால் பாதிக்கப்படாத வகையில் எஃகு கவசத்தால் மூடப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ளன. அவை ஒவ்வொரு வணிக விமானத்திலும் கட்டாயமாக்கப்பட்டுள்ளன. இதில் முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், விமான விபத்தில் தந்தையை பறிகொடுத்த மகனின் அசாதாரண கண்டுபிடிப்பு தான் கருப்பு பெட்டி. அவர்தான் சிட்னி பல்கலைக்கழகம், மெல்போர்ன் பல்கலைக்கழகம் மற்றும் லண்டனில் உள்ள இம்பீரியல் பல்கலைக்கழகத்தில் வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்ற டாக்டர் டேவிட் வாரன் என்பவர்தான். இவருடைய தந்தை ஹூபர்ட் வாரன் 1934 ஆண்டு அக்டோபர் 19 மிஸ் ஹோபர்ட் என்ற பயணிகள் விமானம் மூலம் பயணித்த போது கடலில் விழுந்தது. இந்த விமானம் ஆஸ்திரேலியாவின் பிரதான நிலப்பகுதிக்கும் இடையில் அமைந்துள்ள பார்ஸ் கடல் பகுதியில் அந்த விமானம் விழுந்ததாக நம்பப்படுகிறது. இதில் அவர் தந்தை உயிரிழந்தார். இவருடைய தந்தை இவருக்கு வானொலி பெட்டி பரிசு அளித்ததன் மூலம் டேவிட்டிற்கு அறிவியல் மீதான பெரும் தாக்கம் ஏற்பட வழிவகுத்தது. இந்த நிகழ்வால் சிறு வயதிலேயே பாதிக்கப்பட்ட டேவிட் வாரன் வருங்காலத்தில் பல உயிர்களை காப்பாற்றுவதின் நோக்கமாக அவரால் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் கருப்பு பெட்டி. நன்றி.